சென்னையில் ஏசி மின்சார ரயில்கள் அடுத்த வாரம் முதல் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சென்னை கோட்டை, எழும்பூர், மாம்பலம், கிண்டி, தாம்பரம் உள்ளிட்ட 12 நிலையங்களில் ஏசி ரயில்கள் நின்று செல்லும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க குளிரூட்டப்பட்ட மின்சார ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்தது. அதன்படி 12 ரயில் பெட்டிகள் கொண்ட 2 மின்சார ரயில்கள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. அதில் குளிரூட்டப்பட்ட ஒரு ரயில் வடிவமைப்பு பணிகள் முடிவடைந்து கடந்த பிப்ரவரி மாதம் தெற்கு ரயில்வே வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஏசி ரயில் வருகின்ற ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து இயக்கப்பட உள்ளதாக சென்னை கோட்ட ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடைக்காலம் தொடங்கும் முன்பு இந்த ஏசி மின்சார ரயில் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரையில் தாம்பரம் வழியாக இயக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக தெற்கு ரயில்வேக்கு அனுமதி கேட்டு சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இதற்கான அனுமதி கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த ஏசி மின்சார ரயிலில் உள்ள 12 பெட்டிகளில் 1116 பயணிகள் அமர்ந்தபடியும் நின்றபடி 3798 பேர் என மொத்தம் 4914 பயணிகள் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியும். இந்த ஏசி ரயிலில் குறைந்தபட்ச கட்டணமாக 30 ரூபாய் நிர்ணயிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை கடற்கரை தொடங்கி செங்கல்பட்டு வரையும், மறுமார்க்கமாக செங்கல்பட்டில் தொடங்கி கடற்கரை வரையிலும் தாம்பரம் வழியாக இந்த ஏசி மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளது. கோட்டை, பூங்கா, எழும்பூர், மாம்பலம், கிண்டி, பரங்கிமலை, தாம்பரம், பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி, பொத்தேரி, சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் பரனூர் உள்ளிட்ட 12 ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.